2028 கன்னியா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னியா ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப புத்திசாலி, அறிவாளி, அறிவு சார்ந்த துறை தொழில், அதோடது ஜோதிடம், வைத்தியம், அப்புறம் ஆசிரியர் துறை, இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்க, இருப்பாங்க. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடத்துக்கு வர்றார், 10ஆம் இடத்துக்கு வர்றார், 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடத்து குரு இவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். உபதேசத்தொழில் செய்கிற அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும். பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் வாக்குவாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். கணவன்கிட்ட கொஞ்சம் இதாக வாக்குவாதம் எச்சரிக்கையாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அப்புறம் எண்ணிய மாதிரி சில எண்ணங்கள் நிறைய 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. புது வீடு கட்ட பிடிக்க, வேறு ஏதாவது புதுசாக முனைவாங்க, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. அப்புறம் முதலீடு பார்த்தீங்கன்னா இவங்க தங்கத்தில் முதலீடு பண்ணக்கூடாது இந்த வருஷம். மற்றபடி ஹோட்டல் தொழில் சிறப்பாக இருக்கும். ஹோட்டல் தொழில் பார்க்குறவங்க சிறப்பாக இருப்பாங்க. டீ கடையோ ஹோட்டல் கடையோ, அப்புறம் வீட்டுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. உதாரணத்துக்கு சைக்கிளில் வச்சுக்கிட்டு இல்லை ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்குலாம் சிறப்பான வருஷமாக இருக்கும் இந்த வருஷம். அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வருஷமாக இருக்கும். டாக்டர்ஸ் அப்படி இருக்காங்க. மற்றபடி இந்தியர் அந்த மாதிரி இருக்கவங்க, கம்ப்யூட்டர் லைனில் இருக்கவங்க, நெட் லைனில் இருக்கவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப சிறப்பான வருஷமாக இருக்கும். அதெல்லாம் போகிறோம். உங்களை யூடியூபர்ஸ்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கன்னிராசி. அப்படி இருக்கும். உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை நிறைய பேர் மறந்தே இருப்பாங்க, நிறைய பேர் குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். கன்னிராசிக்காரங்க அப்படி இருப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடத்து சனி குலதெய்வமாக இருக்கலாம். பார்த்தா ஐயனார், கருப்புச்சாமி, இந்த மாதிரி முனீஸ்வரர்கள்லாம் இருப்பாங்க. இந்த பேச்சியம்னா அதாவது நகர்ப்புற எல்லையில் இருக்கவங்க, கிராம தேவதையாக இருக்கும். சில பேருக்கு உருவமே இருக்காது, ஒரு மரமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் அது குலதெய்வம். அந்த வழிபாட்டை சிறப்பாக செய்யணும். இந்த வருஷம் செஞ்சாங்கன்னா குழந்தை இல்லாத குழந்தை, புரியுதுங்களா? அது ஆண் குழந்தை எதிர்பார்க்கறது சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம். பெண் குழந்தைங்க படிப்பில் நல்லா இருக்கும். நல்லா கூட சொல்ல முடியாது. தொழில் சிறப்பாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. அவங்க ஜாதக பிரகாரம் இதெல்லாம் பண்ணிக்கணும். வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு இயல்பாகவே சித்தர்கள் வழிபாடு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி முருகன் வழிபாடும், அப்புறம் இஷ்ட தெய்வம் அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெருமாளாக தான் இருக்கும். கிருஷ்ணனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணம் கருப்புச்சாமி அப்படின்னாவே உங்களுக்கு கிருஷ்ணபுத்திரன்னு சொல்லுவோம், இல்லாட்டி ராமபுத்திரன்னு சொல்லுவோம். லவகுசா 2 பேர் தான் சின்ன கருப்பு, பெரிய கருப்பும்போம். அது தெரியாது நிறைய பேருக்கு. சிவபுத்திரன்னு சொல்லலாம், எல்லாரும் சொல்ல முடியாது. அது கருப்பு சாமி வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும். நாய் வாகனமாக எந்தெந்த சாமி இருக்கோ, பைரவர், கருப்பு சாமி, முனீஸ்வரன். புலி வாகனமாக இருக்கக்கூடிய தெய்வம் ஐயப்பன். இந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.